வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போகிறது டான்டாரோட சீசன் 2 ஃபினாலே. ஸோ அதுக்கப்புறம் சீசன் 3 ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கு முன்னாடி ஒரு 9 வீடியோ இருக்குது, யாரும் பார்க்கணும் மறக்காமல் பார்த்துருவாங்க. ஸோயா இதுக்கு முன்னாடி பட்டனா இருக்கு, எல்லாத்தையும் பிடிச்சி அழுத்துவோமா? இங்க ஒரு லிவர் இருக்கு, அதை பிடிச்சி இழுக்கட்டுமா? நான் ஏன்டா இங்க மாட்டிட்டு இருக்கேன், நீ விடுங்கடா. கொஞ்ச நேரம் எல்லாம் பொறுமையா இருங்க. நமக்கு 5 மடங்கான எனர்ஜி கிடைச்சிட்டு இருக்கு. ஆல்ரைட், நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்க பட்டனை ஒரே நேரத்தை அழுத்த போறோம். 1 2 அழுத்தி விட்டுருவானுங்களா? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னு உடஞ்சிட்டு தெரிக்கும். ஆஹா, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், இது வெடிச்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு கிடப்பா. அடியே எவனா பறந்து போயிட்டாண்டி, என்ன எங்கேயாவது விடுங்கடா அப்படின்னு இவன் வேற உடச்சிட்டு கிடப்பான். நம்ம உட்காரனா அந்த இடத்துல பறப்பான். அங்கேயிருந்து ஜம்ப் அடிச்சு வந்து ஒரு எத்து, சரியான எத்து. மோமோக்கு ஏர் பேக்லாம் டிப்ளீட் ஆகும். அப்படியே தரன்னு போக, எங்க போற அப்படின்னு அதை வாழை பிடிச்சி அதை காலை சுத்தி அங்கிட்டு இங்கிட்டுன்னு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கும். அடிக்கிறது அடி கிடையாதுல அப்படிங்கிற மாதிரி நேனஸ்கின்ல தெரிச்சிட்டு இருக்குமா. 10வது வரைக்கும் ஒரு பவர் பஞ்ச் வேற. ஜோலி முடிஞ்சு அந்த இடமே அவ்வளவுதான், நாஸ்தி ஆயிரும். இதே சமயம் உட்கார எவ்வளவு கஷ்டப்பட்டு கீழே இறங்கிடுவான். அது அப்படியே வெடிச்சு சதற பயங்கரமா இருக்கும். சுதந்திர காத்துரா அப்படின்னு ஓடி வந்துட்டு போனா அப்பதான் அதை வெடிச்சிருக்குமே. ஏய், நீ தானே அதை பண்ண, செம்ம கூட இருந்துச்சு போ, இப்ப சண்டை போடலாமா? இந்த கூட அந்த இடமே அதுற. என்னன்னு பார்த்தா இது காலை வச்சு நச்சுக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலா இதை பாக்குறப்ப எனக்கு காட்ஸிலா vs காங் தான் ஞாபகம் வந்துச்சு, ஏன்னு தெரியல. மேபி டாண்டானால ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்கும், ஸோ அதனால எனக்கு அப்படி தோணி இருக்கலாம். செம்ம பெருசா இருக்கு. அது டஃப்பா? உங்க டஃப் என் டஃப் இல்லடா, அது ஊறுபட்ட டஃப். அப்படியா? அப்படின்னா அது கூட சண்டை போட்டுமா? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய ஆபத்தா மாறிடும். ஈவிலை, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் டக்குனு அந்த ரோபோட்டோட கை நான் வந்து அப்படியே காலை பிடிக்குமா? எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, இது எப்படி நவுத்துறதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது நானஸ்கினால வந்ததுனால நினைச்சாலே போதும். சின்ன வயசுல இருந்தே பெரிய ரோபோட்டோட பைலட்டா மாறணும் அப்படிங்கிறத என்னோட கனவு. இதுக்காகவே ஏகப்பட்ட அனிமேவை பார்த்து எல்லாத்தோட பாட்டும் மண்டையில இருக்குது. சொல்ல போனா 1000கணக்கில் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா நானே ஒரு ரோபோட் தான். இல்ல ரோபோட்டே நான் தான். இதுதான் கிண்டாத எண்ட் ஆஃப் ஜாய்டாய் பெகச சகட்டா, இப்ப வரம் பார் அப்படின்னு இவன் கைஜுவை பார்க்க, கைஜி இவனை பார்க்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்கும். வாழை வச்சு என்ன பண்ணோம்னா கையை பிடிச்சி சேமட்டாக்க போட பார்க்கும். அப்படியே பிடிச்சி தரன்னு இழுக்க இந்த வாங்க ஒரு பஞ்ச விட்டுருவான். ஆஹா, பயங்கரமா பண்றியடா. இதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது, என்னையோட இந்த டண்டம் எவன்டா கண்ட்ரோல் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். டண்டம்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி யூடியூபர் பூட்டும்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி கண்டம் டம்டம்னு சொல்லுவாங்க போல இருக்கு. இந்த வாங்கிக்கோ, அந்த வாங்கிக்கோ, இந்த ராக்கெட் பஞ்சு, இதை அந்த பஞ்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருப்பான். 10வது குறிக்க அதை வாழை பிடிச்சி சுருன்னு சுத்தி ஒரு போட்ட போர்டுக்கு ஒரு 1/2 மைல் பறந்து போயிடும். எனக்கு சின்ன வயசுல இருந்து ரோபோட் பிடிக்கும். டே, அவன் பாரா வளரவே இல்லை, சின்ன பிள்ளை மாதிரி ரோபோட்டை பிடிக்குன்னு சுத்திட்டு இருக்கான். எனக்கு உங்களுக்கு என்னடா டிஃபரன்ஸ்? எனக்கு பிடிக்குது, நான் பண்றேன். எதுக்காகவே சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிரத்யேகமா என்ன தயார் பண்ணிருக்கேன். ஒரு ரோபோட்டை ஓட்டுறப்ப சிக்னஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பறந்து வந்து ஒரு போட்ட போடுக்கு அந்த இடமே வெடிச்சு சதறும். எங்க போச்சு, எங்கடா போச்சு? சடனா மேல ஏர்பேக் வர அப்படியே பறக்கும் பாருங்க. அது ஒருவேளை அது மறைஞ்சு போச்சா? என்னோட எஃபர்ட் எல்லாமே வேஸ்டா பார்க்க விட மாட்டேன். இப்ப பாரு, என் கண்ணே கத்தி அப்படிங்கிற மாதிரி இன்ஃப்ராரெட் ஸ்கோப் இருக்குல்ல, அதை போட ட்ரை பண்ணுவான். காலு கையெல்லாம் பிச்சுக்கிட்டு வெடிக்கும். இது ஆக்சுவல் ரோபோட் இல்ல அப்படிங்கறதுனால இது உடஞ்சி சதறுது. சக்கட்டா, உனக்கு ஏதாச்சும் ஆபத்தா இருந்துச்சு அப்படின்னா லிவர் இருக்கும் பாரு, அதை பிடிச்சி இழு. எது லிவரா? ஏர் பேக் விட மாட்டேங்குதுடா. இல்ல எவனாச்சும் வந்து காப்பாத்துக்கடா, இங்க சாகி விரும்பலடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு கிடப்பான். ஏய், கொஞ்ச நேரம் கையை கால ஆட்டாம இருறா, ஒரு மார்க்கமா இருக்கு அப்படின்னு மோமா என்ன பண்ணுவானா, அவ பவர் யூஸ் பண்ணி வாழை பிடிச்சிருவா. இது செம்ம அமேசிங்கா இருக்குது. அந்த ரோபோட் குள்ள இருக்கவங்களோட பவர் யூஸ் பண்ண முடியுமா? அதோட மூஞ்ச உடச்சுக்கிட்டு ஆக்ரோசில்கியோட முடிவு வரும் பாருங்க. குய்யால, இதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுடா. நீங்க 2 பேரும் நல்ல வேலை பண்ணீங்க, கவலைப்படாதீங்க. இனி விட இந்த கிண்டா எம்பரர் பாத்துப்பான். குய்யால, வாய மூடிட்டுறா, கொஞ்ச நேரம் அசஞ்சா உன் மவனை அவன் மண்டைய போட்டுருவேன். மோமோ, என்னால இது ரொம்ப நேரம் தாங்க முடியாது, இவனை முடிச்சு விட்டுறலாம். இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இன்னும் ரீஜென்ரேட்டே கம்ப்ளீட் ஆகல. எப்படி கை இருந்தா அதனடா நகருவ? இப்ப பாரு, கையை பிக்கிறேன்னு சொல்லி பிச்சு விட்டுருவா. டைரக்டா கைஜோ பிடிச்சு அவன் பவர் யூஸ் பண்ணி மேல கொண்டு போய் அப்படியே ஒரு ஸ்பின் அடிப்பா பாருங்க. ரோபோட் தொல்லனா என்னன்னு தெரியுதா அப்படின்னு அதை சுத்தி அடே பைத்தியக்காரா, அடி உதனா என்னன்னு உனக்கு தெரியுமா? இப்ப உதைக்கிறான் பாரு அப்படின்னு ஒரு போட்ட போடுங்க. அவ்வளவுதான், அது ஜோலி முடிஞ்சிச்சு. எப்படியோ இது எல்லாமே முடியும். அதோட சைஸ் வந்து சுருங்க ஆரம்பிச்சிரும். இப்பதான் தெரியுது அது எவ்வளோ பெரிய ரோபோட்டுன்னு. பயங்கரமா இருக்கும் அந்த பேனலே. ஆமா, இப்ப எப்படி நம்ம சின்னதா மாறுறது? இது உங்க வீடு தான், அது மேல கை வச்சு நீ யோசிச்சு பாரு, உங்க வீடா மாறிடும். அங்கேருந்து பறந்து வந்து இவங்க இடத்துக்கே வந்துடும்.
ரோபோட்ட ஓட்டிட்டேன். வந்துட்டேன்டா, நம்ம வந்துட்டேன்டா. டேய் ஓகன், அது என்னடா பழங்காலத்துல கைஜுவலாம் கிரிப்டிட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. டேய் உக்காரு, நீலாம் வெத்தி வீட்டு என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க? ஆஹா சக்கட்டா பங்க மண்ட போ. இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. ஆமா, ஐயாவும் ஐஎஸ்ஓவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க 2 பேரும் அற்புதமா இருக்காங்க. அதுக்கு நீ எனக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம இவ்வளவு நேரம் சண்டை போட்டு இந்த கைஜுக்கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்தணும்ல. எதுக்கு சண்டை போட்டோம்? ஏன்னா இந்த கைஜுக்கிட்ட இருந்து இந்த உலகத்தையே நான் காப்பாத்திருக்கேன். எனக்கு அதை சொல்லக்கூடாதா? ஏப்பா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நானும் ஐயாசையும் ஒரு 5 சென்டிமீட்டர் உள்ள ஒரு கோல்டன் பாலை தேடிட்டு இருக்கோம். ஆனா அதை தேடி ஏலியன்ஸும் பல பேய்களும் சுத்திட்டு இருக்கு. அதுதான்டா இது. என்ன சொல்ற? அப்படின்னு இந்த உலகத்தோட விதியே அந்த பால்ட்டு தான் இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுடா. நீ என்ன சொல்றன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. உனக்காக நான் என் பவரை கொடுக்குறேன்டா. நீ ஒன்னும் பண்ண வேணாம், கொஞ்ச நேரம் கம்முனு கடை. டேய் கிண்ணி பயங்கரமா பண்ணிட்டப்போ பங்க மண்ட செம்மையா பண்ணிட்ட தம்பி. நீ 1/2 கிலோமீட்டர் தள்ளியேரு. உனைய மட்டும் ஸ்பிட் பர்சனாலிட்டி கொண்டவன் வச்சுலாம் பூமியை காப்பாற்ற முடியாது. கரெக்டா சொன்னடா. நீனும் நானும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். டேய் டேய் அதுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான்டா. என்ன சொல்ற? அது ஒருத்தனை முழுங்கிடுச்சா? நீ தான் இங்க இருக்க அழகா இருக்க, போய் இன்வெஸ்டிகேட் பண்றா. உனக்கு எனக்கு என்னடா வாய்க்காத்த? ஏன்டா என்ன நோன்ற? சரி விடுங்க, நானே போய் பண்றேன். ஏன்னா அது என்னோட பால் தானே, நானே நோன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிப்பா துறப்பான் பாருங்க. உள்ளார ஒரு அழகான பொண்ணு, நல்ல பொண்ணையே நார்மலா பாப்பானுங்க. இது ஏலியன் பொண்ணு வேறையா, வெறிக்க பாப்பானுங்க. அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா நம்மால் கண்ணாடியை சரி பண்ணிட்டு இருப்பான். ஏவா என்னடா இது? என்ன சவுண்டு? உட்காரணும். ஜிஜி வந்துட்டாங்களா? ஏடே உட்காரன். இவங்களுக்கா அவ்வளவுதான், சக்கட்டாக்கெல்லாம் உயிரே போயிடும். நம்ம மோமோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். உட்காரெல்லாம் பாஸ் அவுட்டு, அவன் ஜோலி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவான். சக்கட்டாலாம் இது எனக்கு இடம் இது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பங்க மணி கிடப்பானுங்க. ஹுயா அப்படின்னு ஒரு அடியை போட்டு, ஸ்பை தானே நீ சொல்லுடி. ஆஹா கடவுளே, நான் அதை திறந்திருக்க கூடாதா? எனக்கு மட்டும் ஏது அவைய மாட்டேங்குது. நறுகத எனக்கு புரிஞ்சு போச்சு. நீதான் அந்த கைஜுவா? சொல்லு, என்ன பிளான் வச்சிருக்க சொல்லு. தமிழ்ல பேசி ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அடியே அயாசு, அவ எப்படி தமிழ்ல பேசுவா? அவ ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறா. நம்ம அவன் சொல்றதை கேட்க கூடாது. ரேய் வாய மூடிட்டு, அவளுக்கு பிடிக்குதுன்னு ஏதாச்சும் பேசிட்டு இருந்த அவ்வளவுதான் உனக்கு. ஐயாசே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவ ஏதோ சொல்ல வரா. எனக்கு தெரிஞ்சு அவ சண்டை போற மூல இல்ல போல இருக்கு. அவ சொல்றதான் கேட்போமே. இல்ல அவ கிஸ் அடிச்சானு சொம்பு தூக்குனா மவனை கொன்றுவான் உன்னைய. அது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் பர்ஃபெக்ட்லி நார்மலா இருக்கேன். ஒரு பொண்ணு கிஸ் அடிச்சிருக்கா, நார்மலா இருக்கியா? அப்படி சொல்ல முடியாது. ஏதோ கை காலெல்லாம் உதறிச்சுதான், அது அழகா வேற இருந்தாளா? என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி காண்டாய் உள்ளார போயிருவா. ஐயா சேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. இந்த சமயத்தில் நமக்குள்ளே சண்டை போட முடியாது. ஃபர்ஸ்ட் அவள்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கறத யோசிப்போம். டேய் மச்சாங்க பாருடா. ஏமா கொஞ்சம் என் சட்டையை பிடிச்சி வராம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வெக்கலாம் பட்டுட்டு இருப்பா, பார்க்கறதுக்கே அப்படி இருக்கும். எப்படியாச்சும் இதை ஃபர்ஸ்ட் முடிச்சு தொலைறா அப்படிங்கிற மட்டும் இவன் புலம்பிக்கிட்டே போவான். கொஞ்ச நேரம் அமைதியாடுறா, பயந்துட போறா. என் பேர் தான் கிண்டா சகட்டா. எனக்கு பேர் இருக்கு, இன்னொரு பேர் இருக்கு, கேல்வின் ஆல்பர்ட். ஆக்சுவலா சொல்ல போனோம்னா நான் தான் ஜிப்பை ஃபர்ஸ்ட் திறந்துருக்கணும். உட்காரன்லாம் செகண்ட் திறந்தவன், அதனால நான் தான் ஃபர்ஸ்ட், அவன் செகண்ட். உனக்கு புரியுதா சகட்டா? அவ புரிஞ்சக்கப்புறம் நீ சொல்றத அப்படியே சொல்லு. டேய் நண்பா டக்ககுரா அப்படிங்கிற பாட அழுது கிடப்பான். யாரா அவ? நான் இந்த மாட்டம் ஒரு ஏழை நான் பார்த்ததே கிடையாது. உண்மையிலேயுமா? ஷ்ரிம்பு நீங்களும் இவனும் ஒண்ணு தானே? அம்மா யார் இவரு? சாமியாரா? இவர்தான் மேண்டி ஷ்ரிம்பு, இவரும் ஒரு ஏலியனு. ஏண்டா நீங்க நார்மல் பீப்புள் கூட பழகவே மாட்டீங்களாடா அப்படிங்கிற மட்டும் புலம்பிட்டு கிடப்பான். நம்ம வேணா இந்த டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பூமிக்கு வந்தப்ப நானும் இதை தான் யூஸ் பண்ணேன். இருக்கும். எத்தனை பேர் இது சின்ன பிள்ளைல அடம்பிடிச்சு வாங்கினீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அவள்கிட்ட பேசி பாருங்க. செம்மையா இருக்கு. இதை போட்டு ஏலியன் லாங்குவேஜ்ல கத்துக்கலாமா? நீ தானே அவள்கிட்ட பண்ண, நீனே போய் பேசு. என் பேரு டக்ககுரா, உன் பேரு என்ன? வம்மோலான்னு சொல்லுவா பாருங்க. இவங்கள குஜால் ஆயிரும். பேரு நல்லா இருக்கு, பொண்ணு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு கிடப்பானுங்க. நீ மிஸ் வமோலா, நீ எதுக்கு பூமிக்கு வந்த? என்னடா இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது.
இந்த டிரான்ஸ்லேட்டால இவ லாங்குவேஜை ஃபுல்லா கத்துக்க முடியல. ஏதாச்சும் ஒரு சில வார்த்தைகள் இதுக்கு புரியாம இருக்கலாம், அது உங்களுக்கும் கேட்காது. இவளுக்கு தேவையானதை ரெடி பண்றது கொஞ்சம் டைம் வேற எடுக்கும். சக்தி வாய்ந்த ஒரு தேனை தோக்கடிச்சானா புற புற குற குறன்னு கேட்டுட்டு இருக்கோம். சக்தி வாய்ந்த ஒரு தேனை தோக்கடிச்சானா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டுருவா. எது என்னைய மறந்துட்டீங்களா அப்படின்னு இவன் வேற பூந்து ஓடுவான். இங்க பாரு உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இந்த கன்ஃபியூஷன்ல நான் தான் காரணம். நான் தான் உன்னை தோக்கடிச்சேன். இவன் பவர்ஃபுல் கிடையாது, நான் தான் பவர்ஃபுல். புரியுதா? யாவன் சொன்னான் உக்காரன்லாம் பவர்ஃபுல், உனக்கு தெரியுமா தெரியாதா? அடே ஜிஜி கொஞ்சம் நேரம் கம்முன்னு கடையண்டா. ஃபர்ஸ்ட் இவ எதுக்கு வந்திருக்கா, இவரோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு முன்னாடி நான் ஐஎஸ்ஐ விட்ட புரிய வைக்கணும்டா. எதை பத்தி கவலைப்படாத, உனக்கு புரிஞ்சு போச்சுல. வா மாமன்ட்ட வா. வேகமா ஓடியதை உட்காரட கட்டி பிடிச்சிருவா. அடே மேட்டி ஸ்ரிம்பு எனக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் ரெடி பண்ணி கூடேண்டா அப்படிங்கிற மாதிரி கத்திரி கிடப்பானுங்க. எதே அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, வேலை இருக்கு போங்கடா வேலையேற்ற பசங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் வேலையை பார்க்க போயிடுவான். இவங்க இந்த மாதிரி ஜாலியாக கூத்தடிச்சிட்டு இருப்பானுங்க. அதே சமயம் ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு வருவானுங்க. அந்த இடத்துல செருப்பெல்லாம் இருக்கும். இங்க பாருங்க, நீங்க இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்க மாட்டே தெரியுது, இது எங்களோட டெரிட்டரி, நீங்க இங்கேருந்து போனீங்கன்னா நல்லா இருக்கும். டக்குன்னு அங்க 2 பேர் காலி. என்னோட பொருள் எல்லாம் என்னோட பொருள், உன்னோட பொருள் எல்லாம் என்னோட பொருள் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். அப்படியே கட் பண்ணி இங்க வீட்டுக்கு வந்தோம்னா இந்த இடத்துல பெருசா எந்த ஒரு கான்வர்சேஷன் நடக்காது. சாப்பிட்றப்ப சும்மா சண்டை போட்டுட்டு கிடப்பானுங்க. மேண்டிஸ் திரும்பி இவளுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் கொடுக்கறதா சொல்லிட்டாரு. கூடிய செவ்வளவு கிடைச்சிடும் நினைக்கிறேன். கிடைச்சிடல நம்ம பேச வேண்டிய எல்லாத்தையுமே தெளிவா பேசலாம். எனக்கு நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க மாதிரிலாம் தெரியல. என்னால அவளை சுத்தமா நம்ப முடியல. மோமோ அப்பெல்லாம் கிடையாது, அவ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்ணிட்டா. சொல்ல போனா அவ ஹஸ்பண்டை தேர்றதுக்கு தான் இப்படி சண்டையா போட்டிருக்காளாம். இது என்னடா சொல்ற? ஆமா, இவ கூட யார் சண்டை போட்டு இவ்வளவு தோக்கடிக்கிறாங்களோ அவளதான் இவன் கல்யாணம் பண்ணி பாப்போல இருக்கு. அண்ட் எப்படியோ நான் தான் அவளை தோக்கடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. எவன் சொன்னான் நாங்க 2 பேர் தான் இவளை தோக்கடிச்சோம், நாங்க 2 பேர் தான் இவளை தோக்கடிச்சோம். நம்ம இப்ப வச்சுக்க டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறது பெருசா அப்கிரேட் இல்லாத ஒண்ணு. அதனால இப்போதைக்கு ப்ராப்பர் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது இருக்காது. கூடிய சிறை கிடைச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஓகே நிமிஷம். நீங்க வேணா அவளை தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா அவளை தோக்கடிக்க கூடிய நிலைமை கொண்டு போனது யாரு? நான் தான். அந்த தோக்கடிச்சுல ஒரே ஆம்பளை யாரு? நான் தான். அதனால எனக்கு தான்டா சொந்தம், நான் தான். கேல் வின் ஆபர்ட் த எண்ட் ஆஃப் வெக்கேஷன் வாயம்ரா அப்படிங்கிற மாட்டே இவங்களா சண்டை போட்டு கிடப்பானுங்க. அது உனக்கு இது வேணுமா? ட்ரை பண்ணி பாரு, நீ எவ்வளவு சாப்பிடுன்னு தெரியலையே. ஆஹா இந்த மட்டும் அழகா சாப்பிடறா, உன்னால எவ்வளவு சாப்பிடுமோ சாப்பிட்றீ அப்படிங்கிற மட்டும் உங்க பாட்டிலாம் பயங்கரமா செஞ்சுட்டு இருப்பானுங்க. நீ எந்த மாதிரி விஷயத்த நார்மலா ஈட் பண்ணுவ? உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த போட்டு ஒரு பார்வை பாப்பா பாருங்க, அவ்வளவுதான், அதுல 1000 அர்த்தம் இருக்கும். ஐயாசே நீங்க ரொம்ப அதிகமா சாப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். எது எவன் சொன்னா அப்படின்னு வேகமா எந்திரிச்சு வந்து இவன் பக்கத்துல உட்காந்துப்பா. அவ இவளை பார்க்க, இவன் அவளை ஒரு மாதிரி பார்க்கன்னு சொல்லிட்டு இடையில உட்கார நல்லா மாட்டிப்பான். வயிறு வலிக்குதுடா, உட்காரன்னு வயிறு வலிக்குதுடா. நான் அப்பயே சொன்னேன் சாப்பிடாதீங்க, நீ ஏன் சாப்பிட்டீங்க? இதுக்கெல்லாம் நீ தாட்ட காரணம். ஏமா நீ சாப்பிட்டதுக்கு ஏமா என்னைய கண்ணு சொல்ற? சரி ரைட்டு விடு, அதெல்லாம் இருக்கட்டும். கோல்டு பால் என்னதான் ஆச்சு? ஃபர்ஸ்ட் ப்ராப்பரான ஒரு கான்வர்சேஷன் வரட்டும். இப்போ போய் கோல்டு பால்லாம் கேட்க முடியல, பாப்போம் சீக்கிரமா நடிச்சிடும் நினைக்கிறேன். உட்காரன், எனக்கு அவன் மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. உனக்கு நல்லா தெரியும் ஏலியன் வந்தாதான் வானம் பிளாக்கா மாறும். இவ வந்தப்ப வானமே பிளாக்கா மாறுனுச்சு. எனக்கு நம்ம குறிய வச்சு காத்திருக்கான்னு தோணுது. கரெக்டா அடிப்பா பாரு. என்னதான் இருந்தாலும் அவன் நம்மளோட எனிமி, அதை மறந்துடாத. கிஸ் அடிச்சிடான்னு கவனக்குறைவா இருந்த கொய்யால கொன்றுவேன். அது அப்படிலாம் கிடையாதுமா. ஃபர்ஸ்ட் எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஆனா கவலைப்படாத, இனிமேட்டு நான் கவனமா இருப்பேன். டேய் கண்ணை பார்த்து ஏட்டா பேச மாட்டேற? அந்த மாதிரிலாம் இது கிடையாது சொல்றா, கண்ணை பார்த்து சொல்றா, அந்த மாதிரிலாம் இது கிடையாது அப்படிங்கிற மட்டும் இது பண்ணிட்டு இருப்பானுங்க. அடே உட்காரன், பயங்கரமா இருக்குடா, பங்கமா இருக்குடா, வெளியில வாடா அப்படிங்கிற மட்டும் ஜிஜி எல்லாம் பயங்கரமா கத்திட்டு இருப்பான். என்னடான்னு போய் பார்த்தா அந்த கைஜி ரோபோட்டை பிடிச்சி நோண்டிட்டு இருப்பானுங்க. வம்போலா ப்ளீஸ்மா, எனக்கு ஒரே ஒரு தடவைமா, நான் உள்ளர மட்டும் போய்க்கிறேமா, ஒரே ஒரு தடவைமா. ஓகே உறவுறவுன்னு கத்தி கிடப்பா. என்னன்னு பார்த்தா மனுஷன் உள்ள போய் ஏதோ ஒன்று டச் பண்ணி விட்டுருவான். டக்குன்னு அது க்ளோஸ் ஆகி இவங்க 2 பேரும் ஒரு மார்க்கமா பார்த்துட்டு இருக்கோம். கிறிஸ்டல் கிளியரா நல்லா டீட்டெயிலாவே இருக்கும். பீப் 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 ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு இந்த போயிட்டு அந்த இலையில மட்டும் இல்ல, பின்னாடி வர ஒரு படையே இருக்கும்.
ஸோயா இதோட கைஜோ ஆர்க் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே முடியுது. தட் மீன்ஸ் சீசன் 2மே இதோட ஓவர் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம செம்ம ரஷ் பண்ணியிருக்கோம். டேண்டான் போடுறப்ப இடையில எந்த ஒரு வீடியோவுமே நான் போடலை. அந்த சோலரிங் ராக்னராக்லாம் பெருசாக போடவே இல்லை. கவலைப்படாதீங்க, ராக்னராக்குமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறப்ப போல் எண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அந்த போலை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் என்ன போடுறது அப்படிங்கிறது அங்கே போட்டிருக்கேன். சீசன் 3 அப்படிங்கிறது கூட சீக்கிரம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சீசன் 2 முடியட்டும், அதாவது அனிமே முடியட்டும். அதுக்கப்புறம் சீசன் 3க்கு போவோம். அதுக்கு முன்னாடி ஒன் பஞ்ச் மேனு, கைஜியோ அந்த மாதிரி நிறைய லைனப் இருக்குது, அதை முடிப்போம். டேண்டரோட சீசன் 2 முடிஞ்ச உடனே சீசன் 3 கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிகாஸ் அடுத்த ஆர்க் அப்படிங்கிறது பயங்கரமா பங்கமா இருக்கும். ஸோ யா, லவ் யூ so much.